Hey guys, welcome back to DivyasWorld. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பொட்டேட்டோ டொர்னாடோ தான். இதுக்கு ட்விஸ்டட் பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ்னு நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. இந்த ஃபுட் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால இருந்து வந்தது. அங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். கொரியா டு இந்தியா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் இல்லாத ஸ்ட்ரீட் ஃபுட்டே இல்லைன்னு தான் சொல்லணும். இதை நம்ம எப்படி வீட்டில் சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்கிறதுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி சைஸில் வாங்குங்க. ஸோ இதுதான் பெட்டர் ஷேப் உங்களுக்கு கொடுக்கும். ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் நீளமாக வாங்கணும். பொட்டேட்டோவில் ஸ்கின்னை பீல் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்கிறதுக்குனே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வருது. இது பேர் வந்து ஸ்பைரல் கட்டர். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஷேப் கொடுக்கும். நீங்கள் கத்தியில் கூட ட்ரை பண்ணலாம். பட் என்னோடய பர்சனல் சஜஷன் பார்த்தீங்கன்னா கத்தியில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி ஸ்பைரல் கட்டரோட எண்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோலி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள் ஹவு ஈஸி இட் இஸ். ட்விஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா நான் ஸ்கீவர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கீவர்ஸ் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது. ஸோ இதை நம்ம சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணி பொட்டேட்டோ அண்ட் ஸ்டிக் அட் த சேம் டைம் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸ்கீவர்ஸை ரொட்டேட் பண்ணிகிட்டே நம்ம பொட்டேட்டோஸை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். ஸ்கீவர்ஸை நான் கடாய்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் பெரிய கடாய் இருந்தால் பெரிய ட்விஸ்டர் கூட செய்யலாம். சேம் ப்ராசஸில் மீதி இருக்க டொர்னாடோவையும் நான் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் வெளியில் வச்சிடக்கூடாது. பண்ணினதுக்கப்புறமா உப்பு தண்ணியில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாட் மசாலா பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேட்டர் வந்து பொட்டேட்டோ மேலே ஈஸியாக அப்ளை ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பொட்டேட்டோ மேலே இதை பேட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ட்விஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையுமே நீங்கள் பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் பொட்டேட்டோ மேலே. இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கப்பவே கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஹையில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை மெதுவாக எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். எல்லா சைட்லையும் ஈவனாக குக் ஆகிறதுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆல் சைட்ஸ் ஈவனாக உங்களுக்கு குக்காகி வரும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். இதே ப்ராசஸில் நான் எல்லா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸையும் ரெடி பண்ணிட்டேன். பொட்டேட்டோ டொர்னாடோ கிறிஸ்பியாக அண்ட் வெல் குக்காக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெரி இல்லைன்னா நீங்கள் ஜீரக பவுடர் இல்லை பெப்பர் பவுடர், சீசனிங் வந்து உங்கள் சாய்ஸ் தான். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் சீசனிங் பாக்ஸில் வந்து நான் அதை போட்டு இந்த மாதிரி சீசன் பண்ணிக்கிறேன். டாப்பிங்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் சீஸ் பவுடர் இல்லை மயோனேஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தர மாதிரியே நான் மயோனேஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கார்னிஷ் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வித் கோரியண்டர் லீவ்ஸ் இல்லைனா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் திவ்யாஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.